நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஜென்சி தலைமுறை அவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சீரியஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாராலையும் தொடர்ச்சியாக வைக்கப்படுவது உண்டு. ஆனால் இந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த கொள்கை முடிவையே மாற்றுறதுக்கு காரணமாக மாறியிருக்காங்க. இந்த தலைமுறை கிட்டவனுடைய கோர் ஆன்மாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலுமே சமூக ஊடகங்களை மையப்படுத்தியே கட்டமைக்கப்பட்டே இருக்கும். அதுக்கு நேபாளமும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் நேபாளத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த சமூக ஊடக தளங்கள் மூலமாக பிணைக்கப்பட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே சமூக ஊடகங்கள் கனெக்ட் செய்யப்பட்டு இருக்கு. அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட் வசதி கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நேபாளத்தினுடைய அரசு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருது. ஸோ இப்படி இன்டர்நெட் வசதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 90% பகுதிகளிலும் சமூக ஊடகங்கள் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக அதுலேயும் அதிகமாக 87% அளவுக்கு ஃபேஸ்புக் தான் முன்னிலையாக இருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யூடியூப், அப்புறம் ட்விட்டர் இருக்கு. இதற்கு பின்னால தான் மற்ற சமூக ஊடகங்கள் எல்லாமே நேபாளத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சமூக ஊடகங்களை நேபாளத்தினுடைய முக்கிய வருவாயை இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, அங்க இருக்க சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான நிறுவனங்கள் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி தான் அவங்களுடைய நிறுவனங்களை மார்க்கெட்டிங் பண்றது, கஸ்டமர் பிடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்க. இதை தவிர்த்துட்டு ஃபேஸ்புக் நிறுவனமும் கூட சமீபத்தில் நேபாளத்தில் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரையல் பேசிஸில் கொண்டு இப்போதான் அதை நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போதான் ஃபேஸ்புக் மூலமாக பணம் சம்பாதிக்க தொடங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த எல்லா சமூக ஊடகங்களுக்கும் தடை செய்யக்கூடிய ஒரு முடிவை நேபாள அரசாங்கம் சமீபத்தில் எடுத்துச்சு. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் விடுச்சு. அந்த போராட்டத்தில் 19 பேர் வரைக்கும் உயிரிழந்து இருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு நேபாளத்தினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தலங்களுக்கு ஒரு ஒழுங்கு நடைமுறை கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதைத் தொடர்ந்து நேபாளத்தினுடைய ஒலிபரப்புத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக ஊடகங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடுகளையும் ஒரு வரைமுறையும் கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஊடக நிறுவனங்கள் நேபாளத்தில் செயல்பட வேண்டும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய நிறுவனத்தை நேபாளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதுக்கடுத்துதான் அங்க ஒரு உள்ளூர் இணைப்பு அதிகாரியை போடணும். அந்த இணைப்பு அதிகாரி குறை தீர்ப்பு அதிகாரியாகவும் செயல்படுவார். அவர் மூலமா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம். மற்ற அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சார்ந்த ஒரு இணைப்பு அதிகாரியாகவும் அந்த உள்ளூர் அதிகாரி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல முக்கியமான அம்சங்களை வலியுறுத்தி அந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டே இருந்துச்சு. இந்த சட்டத்துக்கு இணங்க தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க செயல்படக்கூடிய எல்லா சமூக ஊடகங்களுக்கும் நேபாள அரசு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இது தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நேபாள அரசாங்கம் மேற்கொண்டு வந்தாலும் பல நிறுவனங்கள் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அது தொடர்பான அப்ளிகேஷன் கூட அந்த நிறுவனங்கள் வாங்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடைசியா போன ஆகஸ்ட் 28ஆம் தேதி நேபாள அரசாங்கம் லாஸ்டா ஒரு 7 நாட்கள் டெட்லைன் எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த டெட்லைனையும் கூட பல நிறுவனங்கள் உதாசீனப்படுத்திய நிலையில அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நேபாளத்துல தடை செய்யக்கூடிய ஒரு வேலையில நேபாள அரசாங்கம் ஈடுபட்டுச்சு. அந்த வகையில தான் கடந்த திங்கட்கிழமையில இருந்து நேபாளத்துல செயல்படக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்ற வாட்ஸ்அப் இது மாதிரியான பல சமூக ஊடகத்தள நிறுவனங்களை நேபாள அரசாங்கம் தடை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு நேபாளத்துல தடை விதிக்கப்பட்டு இருக்கு. இதுல நிம்பூஸ், வைபர் போன்ற சைனா சார்ந்து செயல்படக்கூடிய சில சமூக ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படலை. எதனாலனா, இந்த நிறுவனங்கள் நேபாள அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அங்க அவங்களுடைய நிறுவனத்தை பதிவு பண்ணி இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நிறுவனங்கள் சமூக ஊடகங்களை தவிர்த்துட்டு மீதி எல்லா சமூக ஊடகங்களும் நேபாளத்தில் தடை செய்யப்படுவதா அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிச்சது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அங்க ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். இதனால நேபாளத்தில் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய தொடங்கினாங்க. இந்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் ஆதரவுகள் வர தொடங்கி இருந்துச்சு. குறிப்பா இளம் தலைமுறையினரான 1995 2010 இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்த 28 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மத்தியில தான் இந்த போராட்டத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பல இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து அரசுக்கு எதிரான போராட்டத்தில் களமிறங்கி இருந்தாங்க. இந்த போராட்ட குழுவினர் போன திங்கட்கிழமை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி ஒரு பேரணியை நடத்துறதா கூட சொல்லி இருந்தாங்க. அந்த பேரணியின் போது நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள அவங்க நுழையறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காங்க. அந்த சமயத்துல போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்ட சூழல்ல அந்த இடம் கலவரமா மாறி இருக்கு.
இந்த கலவரத்தை தொடர்ந்து அதில் கிட்டத்தட்ட 19 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஒட்டுமொத்த நேபாளையும் உலுக்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த விவகாரத்தை தொடர்ந்து நேபாளத்தினுடைய உள்துறை அமைச்சர் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நேற்று நேபாளத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக தடை விதிக்கப்பட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கிறதாகவும் அந்த ஊடகங்கள் எல்லாம் மறுபடியும் செயல்படும் அப்படின்னும் நேபாள அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பெரிய போராட்டம்ங்கிறது வெறும் சமூக ஊடகங்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தான் அதுக்கு காரணமா, இல்லை வேறு சில காரணமா இருக்கலாமா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த போராட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கைகள் இது வெறும் சமூக ஊடகங்களுக்கு எதிரான போராட்டம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறதையும் காட்டுது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த போராட்ட சமயத்தின் போது சோஷியல் மீடியாவில் நெப்போ பேபிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவலாக ட்ரெண்ட் செய்யப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல பேரும் அங்கே போராட்ட களத்தில் இருந்தவங்களுமே கூட நெப்போ பேபிஸ் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணக்கூடிய சில பதாகைகளையும் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட பல இளைஞர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இங்க எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை, எங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா அவங்க வச்ச முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாட்டில் நிலவக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. குறிப்பா எல்லா மூத்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நாடு முழுக்க இருக்கு. ஆனா 2008ஆம் ஆண்டுக்கு பின்னால அந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம், அதாவது அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய அமைச்சரவை ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தீர்மானம் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு மீது எந்த நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படாது, அது அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். அதனால ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த குடியரசு ஜனநாயகம் இது எதுவுமே வேண்டாம், மறுபடியும் நாங்கள் மன்னராட்சி நோக்கி போகிறது கூட ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய குமுறலா இருக்கு. ஸோ நேபாளத்தினுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா இவங்க சொல்றது போல மோசமான நிலையில இருக்கான்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய முதல் காலாண்டில் உலக வங்கி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நேபாளத்தில் பார்க்கும்போது போன வருஷத்து கூட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 4.7% அளவுக்கு நேபாளத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதே காலகட்டத்தில் போன வருஷம் பார்த்தோம்னா 4.3ங்கிற அளவுக்கு தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு. இது ஓரளவுக்கு உயர்வாக இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே கூட வேலை வாய்ப்புங்கிற அடிப்படையில் நேபாளம் மிக மோசமாக பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85% அங்கே வேலை செய்யக்கூடியவங்க அமைப்பு சாரா வேலை வாய்ப்புல தான் ஈடுபட்டு வராங்க. அதாவது அமைப்பு சாரா வேலையில் அவங்க ஈடுபடும் போது அவங்களுடைய வேலைக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, ஒரு நிலையான ஜாப் கிடையாது. பெரும்பாலான மக்கள் நேபாளத்தை விட்டு வெளியே போயிட்டு மற்ற நாடுகள்லையும் மற்ற மாநிலங்களையும் கூட வேலை செய்ய தொடங்கி இருக்கிறதாகவும் கூட தான் உலக வங்கியினுடைய அந்த அறிக்கை சொல்லி இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்க்கும்போது அரசியல் தலைவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் எக்கனாமிக் விஷயம், மறுபக்கம் பார்க்கும்போது அந்த நாட்டு இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய வேலைவாய்ப்பு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்கனவே அந்த நாட்டு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழல்ல போன மார்ச் மாசமே இது தொடர்பான ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. ஆனா அந்த போராட்டம் பெரிய போராட்டமா மாறுவதற்கு முன்னாடியே அரசு தரப்புல இருந்து அடக்கப்பட்டு இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்களை மையப்படுத்தி அங்கே நடந்த போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று அந்த நாட்டினுடைய முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் அடுத்தடுத்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்த சூழல்ல அந்த நாட்டினுடைய பிரதமர் KP சர்மா ஒலியும் தன்னுடைய பதவியை இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்காரு. KP சர்மா ஒலி பதவிக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வந்த சூழல்ல இப்போ ஒரு உள்நாட்டு போராட்டம் காரணமா இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது நேபாள அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நேபாள அரசியல் இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாட்டுக்கும் முக்கியமான ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறதுனால அங்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பமும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் இந்த 2 நாடுகளும் மிக தீவிரமாக கவனிச்சுட்டு வராங்க.